நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா சில விண்ணப்பத்துக்கான ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த என்னென்ன விண்ணப்பம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குரூப் 1A அப்படிங்கிற போஸ்டிங் வந்து விண்ணப்பம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கம்பைன் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த குரூப் 1Aல என்ன போஸ்டிங் இருக்குது, குரூப் 1ல என்ன போஸ்டிங் இருக்குது, அந்த போஸ்டிங் அப்ளை பண்ணுறதுக்கான என்னென்ன மாதிரியான நமக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கணும், அந்த போஸ்டிங் வந்து அப்ளை பண்ணுறது எப்படி, ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி எல்லா விஷயத்தையுமே நம்ம இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஓகே நண்பர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1A அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இது. குரூப் 1Aவுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்குறாங்க, என்ன பற்றின போஸ்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்க்கலாம். இந்த குரூப் 1Aவுக்கான போஸ்டிங் விண்ணப்பிக்கிற தேதி வந்து பார்த்தீங்கன்னா 1/4/2025 வந்து அறிவிக்கை கொடுத்துருக்காங்க. இணையவழி விண்ணப்பத்திற்கான சமர்ப்பிப்புக்கான கடைசி நாள் வந்து பார்த்தீங்கன்னா 30/4/2025 கடைசி தேதி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சமர்ப்பித்த விண்ணப்பத்தில் வந்து எதாவது கரெக்ஷன் பண்ண வேண்டியது இருந்ததுன்னா 5/5/2025 7/5/2025 கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இந்த விண்ணப்பிக்கிறதுக்கு என்ன வந்து குவாலிஃபிகேஷன், அதாவது இந்த 1A குரூப் 1Aவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் என்னன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உதவி வன பாதுகாவலர், பணியின் பெயர் தமிழ்நாடு வனப்பணி. இதுக்கான போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா SCA தமிழ் வழி கல்வி சான்றோடு இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டிங், SC அருந்ததிற்கு ஒரு போஸ்டிங்கு, ST ஜென்ரலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. மொத்த காலி பணியிடமே 2 போஸ்டிங் தான். யாருக்கு, SC STக்கு மட்டும் தான் இது போக போகுது, மற்ற கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களுக்கு இது வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் இதுக்கான தகுதியுமே வந்து பார்த்தீங்கன்னா வயது வரம்பு வந்து பார்த்தீங்கன்னா 1/7/2025 படி வயது வரம்பு எத்தனை இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏனையோர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், இது மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எது கொடுத்துருக்காங்க இதில், ஏன்னா இதெல்லாம் தான் கிடையாது இல்லையா அவங்களுக்கு. பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்லாம் எடுக்கல. குறைந்தபட்ச வயது வரம்பு 21, அதிகபட்ச வயது வரம்பு வந்து பார்த்திங்கன்னா 34, 39 வந்து பார்த்திங்கன்னா மிகவும் 39 கொடுத்துருக்காங்க. அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பீவாக்கு வந்து என்னென்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இஸ்லாமியர் அல்லாதோர், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இஸ்லாமியர். அடுத்தது மீபிஓன்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் சீர்மரபினர். அடுத்தது ஆத்தின்னு சொல்லிட்டு இருக்கிறது ஆதி திராவிடர். அடுத்தது ஆன்னு சொல்லிட்டு இருக்கிறது ஆதி திராவிடர் அருந்ததியர். பாப்பா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பட்டியல் பழங்குடியினர். இது மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கம்யூனிட்டிக்கும் எத்தனை வயது வரம்பு இருக்குது, வயது வரம்பு சலுகை என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து இந்த டேட்டாவில் வந்து கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும், இதுதான் மெயின். இது தெரியாமல் நீங்கள் போய்ட்டு குரூப் 1A போய்ட்டு நீங்கள் மட்டும் அப்ளை பண்ணாதீங்க. இதுக்கான முக்கிய குவாலிஃபிகேஷன் வனவியல், தாவரவியல், விலங்கியல், இயற்பியல், வேதியியல், கணிதம், புள்ளியியல், நிலவியல், வேளாண்மை, தோட்டக்கலை, அதுக்கப்புறம் பொறியியல், வேளாண்மை, அமைப்பியல், வேதி பொறியியல், கணினி பொறியியல், மின் பொறியியல், மின்னணு பொறியியல், இயந்திர பொறியியல், இது மாதிரி வந்து எது முடிச்சவங்க வேணாலும் அப்ளை பண்ணலாம். கணினி பயன்பாட்டியல், சுற்றுச்சூழல் அறிவியல், கால்நடை அறிவியல். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பல்கலைக்கழக மானியக் குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட ஏதேனும் ஒரு பல்கலைக்கழகம் அல்லது நிறுவனத்திலிருந்து பெறப்பட்ட அறிவியல் அல்லது பொறியியலில் பின்வரும் பாடங்களில் ஏதேனும் ஒன்றில் இளநிலை பட்டம் அல்லது அதற்கு இணையான தகுதியை பெற்றிருத்தல் வேண்டும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இத்தனை குவாலிஃபிகேஷனில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் இதை அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ இதே மாதிரி குரூப் 1ல் வந்து எத்தனை போஸ்டிங் இருக்குது, அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். இப்போ குரூப் 1ல் வந்து எத்தனை போஸ்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குரூப் 1 ஃபஸ்ட்டு அப்ளைங் டேட்டை வந்து பார்த்துருவோம். இதுவுமே 1/4/2025 30/4/2025 அப்ளை பண்ணணும். இதுக்கான அப்ளிகேஷன் கரெக்ஷன் பீரியடுமே வந்து பார்த்தீங்கன்னா 5/5/2025 முதல் 7/5/2025 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. முதல்நிலை தேர்வு நடைபெறும் நாள் வந்து பார்த்தீங்கன்னா 15/6/2025 அன்றைக்கி தேர்வுகள் வந்து நடைபெறும்னு கொடுத்துட்டாங்க இப்போவே. நெக்ஸ்ட்டு அதில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். முக்கியமான விஷயம் போஸ்டிங்ஸ், எத்தனை போஸ்டிங் இருக்குது, ஒரு போஸ்டிங்லேருந்து எத்தனை இடங்கள் இருக்குது. மொத்தம் 6 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதில் துணை ஆட்சியருக்கு வந்து பார்த்திங்கன்னா 28 காலி பணியிடங்கள், துணை காவல் கண்காணிப்பாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா 7 காலி பணியிடங்கள், உதவி ஆணையருக்கு வந்து பார்த்திங்கன்னா 19, உதவி இயக்குனர் ஊரக வளர்ச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா 7, மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் வந்து பார்த்திங்கன்னா 3 போஸ்டிங் இருக்குது, உதவி ஆணையர் தமிழ்நாடு காவல் தொழிலாளர் பணிக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 போஸ்டிங், மொத்தம் 70 போஸ்டிங் இருக்குது. ஊதிய நிலை வந்து 22 வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதில் முக்கியமான விஷயங்கள் என்ன கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அடுத்தது இந்த போஸ்டிங் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு வந்து பார்த்திங்கன்னா துணை ஆட்சியருக்கு பதவிக்குழு என்ன, உச்ச வயது வரம்பு என்ன, நிர்ணயிக்கப்பட்ட குறைபாடுடைய மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து எத்தனை போஸ்டிங் இருக்குது, அவங்களுக்கான வயது வரம்பு என்ன, முன்னாள் இராணுவத்தினர், ஆதரவற்ற விதவை, இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது சலுகைகள் இருக்குதா அப்படின்ற மாதிரி அவங்க அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு தேவைப்படும். முக்கியமாக அப்ளை பண்ணும்போது எந்த ஒரு டவுட்ஸ் இல்லாமல் அப்போ தான் நீங்கள் ஈஸியாக வந்து அப்ளை பண்ண முடியும்.
துணை ஆட்சியர் கல்வித் தகுதி தேர்வர்கள் இந்தியாவில் உள்ள மத்திய அல்லது மாநில சட்டமன்றத்தின் சட்டத்தால் இயற்றப்பட்ட உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகங்கள் அல்லது நாடாளுமன்ற சட்டத்தில் நிறுவப்பட்ட பிற கல்வி நிறுவனங்கள் அல்லது பல்கலைக்கழக மானியங்கள் இது மாதிரி இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிகிரி வாங்கியிருக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றது பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்தோன்னா ஃபுல் இன்ஃபர்மேஷனுமே நம்ம என்ன கொடுக்குறாங்கன்னா, இப்போ இந்த ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுருக்கிறவங்களாம் கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து இதில் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ நம்ம ஆன்லைனில் போய்ட்டு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு குரூப் 1 தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான போஸ்டிங்ஸ் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குரூப் 1A வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 போஸ்டிங் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது எப்படி நம்ம ஆன்லைனில் போய்ட்டு அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். உதாரணத்துக்கு இப்போ குரூப் 1க்கு அப்ளை பண்ணுறது விஷயம் தான் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 1A அதிகமாக கேட்பாங்க. ஸோ அதனால் நீ குரூப் 1A வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிட்டாலே போதும். குரூப் 1 உங்களுக்கு நல்லா தெரிஞ்சாலே போதும். குரூப் 1A உங்களுக்கு ஈஸியாக அப்ளை பண்ணலாம். இப்போ இந்த குரூப் 1 சர்வீசஸ் அப்படிங்கிறது நேரில் இருக்கிற இந்த அப்ளை நவ் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ பயனாளர் குறியீடு அடுத்து கடவுச்சொல் வந்து ரிலீஸ் ஆகும். அதை பட்டம் நம்ம என்ட்ரி பண்ணிக்குவோம். இப்போ நான் என்னுடைய பயனாளர் குறியீடை வந்து என்ட்ரி பண்ணிக்கிறேன். அடுத்தது கடவுச்சொல் என்னவோ அந்த கடவுச்சொல் வந்து இப்போ என்ட்ரி பண்ணிக்கிறேன். கடவுச்சொல் என்ட்ரி பண்ணிக்கிட்டு இப்போ வந்து கீழே இருக்கிற கேப்சா வந்து டைப் பண்ணிக்கிறேன். இப்போ கேப்சா வந்து டைப் பண்ணிட்டோன்னா இப்போ அடுத்தது வந்து இது மாதிரி தான் நமக்கு பேஜ் வந்து உள்ளே போயிட்டு காமிக்கும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிளிக் ஹியர் டு செலக்ட் த நேம் ஆஃப் த எக்ஸாமினேஷன் டு அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ உள்ளே லாகின் ஆன உடனே இது மாதிரி பேஜ் காமிக்கும். அப்போ என்ன பண்ணுவோம், இதில் போய்ட்டு கிளிக் பண்ணோம்னா இப்போ என்ன போஸ்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து இங்கே காமிக்கும் பாருங்கள். மறுபடியும் அப்ளை என்ன பண்ணுறது கொடுக்குறேன். மறுபடியும் அதே தான். இப்போ கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ஆல்ரெடி வந்து அப்ளை பண்ணதுனால அது காமிக்குது. குரூப் 1க்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அப்ளை பண்ண போகிறோம். கிளிக் ஹியர் டு அப்ளை கீழே இருக்கு பாருங்கள். கம்பைன்ட் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 1 வந்து எனக்கு இங்கே காமிச்சிருது. சப்போஸ் உங்களுக்கு காமிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே போய்ட்டு தான் நீங்கள் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணணும். கிளிக் ஹியர் டு செலக்ட் த நேம் ஆஃப் த எக்ஸாமினேஷன் சிட்டின்னு சொல்லிட்டுருக்கோம். இப்போ கிளிக் ஹியர் டு அப்ளை கொடுத்துட்றேன். கிளிக் ஹியர் டு அப்ளை கொடுத்தோடனே ரெக்ரூட்மெண்ட் டீட்டெயில் வந்து கேட்கும். கிளிக் ஹியர் அப்ளை பண்ணி கொடுத்தோடனே இப்போ ரெக்ரூட்மெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தொடர்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த தொடர்கன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த தொடர்கன்றதை கிளிக் பண்ணோன்னா இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து போகுது. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து போகும்போது இப்போ இது மாதிரி செக் பாக்ஸ் வந்து காமிக்கும். பதவியின் பெயர் என்ன, விண்ணப்ப கடைசி நாள் என்ன, அறிவிக்கினை படிக்கிறதுக்கு என்ன செய்யணும், அவங்க என்ன ஸ்டாண்ட் படிப்பாங்கன்றது இது மாதிரி புதுசாக வந்து ஃபுல்லாக வந்து எல்லாத்தையுமே எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். அடுத்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இப்போ இது மாதிரி வந்து ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம என்ட்ரி பண்ணுற இடம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா புகைப்படத்தை பதிவேற்றுக அடுத்தது காமிக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கையெழுத்தை பதிவேற்றுன்னு காமிக்கும். புகைப்படம் வந்து பார்த்திங்கன்னா 50 KB இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதே மாதிரி கையெழுத்து வந்து பார்த்திங்கன்னா 10 KB இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ நான் சூஸ் ஃபோட்டோன்றதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ என்னுடைய ஃபோட்டோஸ் வந்து அட்டாச் பண்ண போகிறேன். இப்போ என்னுடைய ஃபோட்டோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிறது ஒயிட் பேக்ரவுண்டு, அதே மாதிரி நேம் இருக்கிறதுமே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டில் இருக்குது. அந்த இடத்துல என்னுடைய பேரையும் கீழே வந்து ஃபோட்டோ எடுத்த தேதியும் சேர்த்து டைப் பண்ணிக்கிறேன். அடுத்தது என்னுடைய சிக்னேச்சர் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ ஃபோட்டோ வந்து அட்டாச் பண்ண போகிறேன். இப்போ ஃபோட்டோ வந்து நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். இப்போ எடுத்த தேதி வந்து இந்த இடத்துல கொடுக்கணும். ஃபோட்டோ டேக்கன் டேட் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன டேட்டில் ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு கீழே சேவ் ஃபோட்டோன்றதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஃபோட்டோ அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இப்போ அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சிக்னேச்சர் வந்து இப்போ கையெழுத்து வந்து பார்த்திங்கன்னா என்னன்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து அப்டேட் பண்ணுங்கள். இப்போ சேவ் சிக்னேச்சர் கொடுக்குறோம். மறுபடியும் கையெழுத்து வந்து அப்லோட் ஆகிடுது. சிக்னேச்சர் அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இது மாதிரி தான் வந்து ஆன்லைனில் வந்து நம்ம இந்த ஃபோட்டோவையும் சிக்னேச்சரையும் அட்டாச் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பதிவு வெரிஃபிகேஷன், அதாவது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபார் வெரிஃபிகேஷன் பர்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்ளை பண்ணதில் இருக்கிற டீட்டெயில்ஸ் வந்து அப்படியே வந்து இதில் என்ட்ரி பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து என்ட்ரி பண்ணிக்குவாங்க கரெக்டாக. இப்போ நான் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளர்ராக இருக்கும், இல்லை கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும். அது என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க யூடியூப்பில். அதனால் வந்து நான் அதை கிளியர் பண்ணி வச்சிடுறேன்.
இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா இயர் கொடுக்கணும், அடுத்தது மந்த்து கொடுங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேதி கொடுங்க, அதுக்கப்புறம் என்ன பாலினம்ன்றதை கொடுத்துக்கோங்க, மேலா ஃபீமேலுன்ட்டு, அப்புறம் வகுப்பு என்னவோ அந்த வகுப்பை வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய மொபைல் நம்பர் என்னவோ அந்த மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. அடுத்தது உங்களுடைய மெயில் ஐடி என்ட்ரி பண்ணிக்கோங்க. மெயில் ஐடி என்ட்ரி பண்ணிவிட்டு இப்போ கீழே வந்து செக் பாக்ஸ் இருக்கு பாருங்கள், இதை டிக் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓகே கொடுங்க, சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுங்க. கொடுத்தோடனே இப்போ உங்களுடைய அட்ரஸ் வந்து ஆல்ரெடி டைப் பண்ணதெல்லாம் காமிக்கும். இந்த அட்ரஸ் வந்து டைப் பண்ணியிருக்குதா, கரெக்டாக இருக்குதா என்னன்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இது வந்து புதுசாக இப்போ தான் நான் அப்ளை பண்ண போகிறேன், அப்ளை பண்ண ஐடியெல்லாம் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இதுக்குன்னு தனி ஒரு வீடியோ கொடுத்துருக்குறேன். அந்த வீடியோவில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். இப்போ சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் மாற்றுத்திறனாளியான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனா நோன் கொடுத்துக்கோங்க. அடுத்தது முன்னாள் ராணுவத்தினரான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுலேயுமே நீங்கள் முன்னாள் ராணுவத்தினராக இருந்தால் ஆம் கொடுத்தீங்கன்னா அதுக்கான டீட்டெயில் வந்து ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைன்னு கொடுத்தீங்கன்னா அந்த டீட்டெயில் வந்து ஃபில்அப் பண்ண தேவையில்லை. இப்போ நான் இல்லைன்றதை கொடுத்துக்கிட்டு மறுபடியும் இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிக்கிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்றேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த எக்ஸாமினேஷன், நீங்கள் இந்திய அரசு பணியில் அல்லது மாநில அரசு யூனியன் பிரதேச பணியில் நிரந்தர பணியில் உள்ளவரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைன்னு கொடுத்துக்கோங்க. அடுத்தது பணிபுரியும் நிறுவனத்தின் வகையை வந்து கேட்டிங்கன்னா அதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. அதர் இல்லை அன்எம்ப்ளாய்டு கூட கொடுத்துக்கலாம் நீங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வெரி யூ கவர்மெண்ட் எம்ப்ளாயி, வெரி யூ ஏ கவர்மெண்ட் எம்ப்ளாயினா கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருக்கீங்களா இல்லையான்னு சொல்லி கேட்பாங்க. ஆம்னா ஆம், எஸ்னா எஸ், இல்லைனா நோன் சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வாணையம் அல்லது பணியாளர் தெரிவு செய்யும் இதர முகமைகளால் தேர்வுகள் மற்றும் தெரிவுகளிலிருந்து கலந்து கொள்ளும் உரிமையிலிருந்து தங்களை நிரந்தர, அதாவது பிட் அடிச்சு காப்பி அடிச்சு உங்களை வந்து எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. எஸ்னா எஸ்ன்னு கொடுத்துருங்க, இல்லைனா நோன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தான் இஷ்யூ ஆகும். பின்னாடி எஸ்ன்ற பட்சத்தில் அது எஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்தா அந்த கம்யூனிட்டி இந்த நம்பரை வந்து பேஸ்ட் பண்ண சொல்லுவாங்க, டைப் பண்ண சொல்லுவாங்க. அதை வந்து கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. இல்லைன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது நாள் வரைக்கும் தங்கள் மீது குற்ற வழக்கு எதுவும் பதிவு செய்யப்பட்டுள்ளதா? இல்லை. நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட உயிருடன் இருக்கும் துணைவியை கொண்டுள்ளவர்களா? ஆம், இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. துணைவி இல்லைன்னா இல்லைன்றதை கொடுத்துக்கோங்க. இப்போ மறுபடியும் இந்த செக் பாக்ஸ் டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்றேன். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான் முக்கியமான விட. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி டீட்டெயிலு, உங்களுடைய 12th மார்க் லிஸ்ட்டு, இது எல்லாமே வந்து இங்கே வந்து அப்லோட் பண்ண சொல்லும். ஸோ இதை வந்து கரெக்டாக வந்து பார்த்து நீங்கள் இந்த இடத்துல அட்டாச் பண்ணுங்கள் எல்லாத்தையுமே. இப்போ இது மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு இந்த டாபிக் வந்துடுது இல்லையா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தேர்வு முடிவு வெளியிடப்பட்ட தேதி எஸ்எஸ்எல்சிக்கு வந்து கேட்குது. அதாவது உங்களுடைய 10th தேர்வு முடிவு வெளியிடப்பட்ட தேதின்னு கேட்கும். அதில் வந்து என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய மார்க் லிஸ்ட்டுக்கு கீழ் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா சில டேட்டா வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது அந்த டேட் வந்து கொடுத்துருப்பாங்க, டேட்டு மந்த்து இயரோட. அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்ஆர் கோடு நம்பர் டேட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பார்த்தீங்களா. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டு இருக்கும். அந்த டேட்டை வந்து இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th முடித்த வருஷம் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதத்தில் வந்து முடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிலே மாதம் இருக்கும், அந்த மாதத்தை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது என்ன தேதின்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பர் வந்து அங்கே என்ட்ரி பண்ணணும். சர்டிஃபிகேட் நம்பர்ன்றது எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் நம்பரோ ஒரு நம்பரும் கிடையாது. சர்டிஃபிகேட் நம்பரு, சர்டிஃபிகேட் நம்பருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய 10th மார்க் லிஸ்ட்டில் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க, அதுதான் வந்து சர்டிஃபிகேட் நம்பரு. இப்போ அந்த சர்டிஃபிகேட் நம்பர் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 10th வந்து தமிழை வந்து ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. படிச்சிருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோன் கொடுத்துக்கோங்க. இப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 12th வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர்வு முடிவு வெளியிடப்பட்ட தேதின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இப்போ நான் வந்து அரியர் வச்சுருந்ததுனால கடைசியாக என்ன அரியர் வந்து நான் முடிச்சனோ அந்த அரியர் முடித்த தேதி மாதத்தை தான் வந்து இதில் போடணும். ஸோ இப்போ நான் வந்து அரியர் வச்சுருந்ததுனால அந்த அரியர் வச்ச தேதி மாதத்தை அதில் கரெக்டாக போட்டுக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி ஏதாவது அரியர் வச்சுருந்தீங்கன்னா அரியர் வச்ச தேதி மாதத்தை கடைசியாக போட்டுக்கோங்க. இப்போ நான் தேதி மாதத்தையும் வந்து கரெக்டாக வந்து கொடுத்துட்டேன் 12th. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா படிப்பின் பெயர் என்ன படிச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. 12th இல்லை வந்து ITI 2 years கோர்ஸா இல்லை டீச்சிங் ட்ரைனிங் 2 years கோர்ஸா, இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியேட் ப்ரீ யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டுலாம் கேட்கும். இப்போ நம்ம 12th இதை கரெக்டாக கொடுத்துக்குவோம். அடுத்தது இந்த சான்றிதழ் எண். இப்போ 12th மார்க் லிஸ்ட்டு நீங்கள் அட்டெம்ப்ட் வச்சு கடைசியாக கிளியர் பண்ணீங்க இல்லையா, அந்த மார்க் லிஸ்ட்டோடைய நம்பர் டாப்பில் இருக்கும், அதையும் மறுபடியும் என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 12th வந்து தமிழ் வந்து ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமான்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க.
இப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி கம்ப்ளீட்டட் ஃபைனல் இயர் அறிவிக்கை நாளன்று தங்களது கல்வித் தகுதியின் நிலையினை குறிப்பிடுக. நிர்ணயிக்கப்பட்ட கல்வித் தகுதி அல்லது இணையான கல்வித் தகுதியில் தேர்ச்சி பெற்றுள்ளேன், எம்பிபிஎஸ் அல்லது பிற மருத்துவ தேர்வுகளில் இறுதி ஆண்டு தேர்வில் தேர்ச்சி பெற்று உள்ளிருப்பு பயிற்சியை முடித்துள்ளேன்றதை டிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா படிப்பின் இறுதி ஆண்டு தேர்வு எழுதி தேர்வு முடிவுக்காக காத்திருக்கிறேன் அல்லது பிற மருத்துவ தேர்வுகளில் இறுதி ஆண்டு தேர்வில் தேர்ச்சி பெற்று உள்ளிருப்பு முடிக்காமல் உள்ளேன் அப்படின்ற மாதிரி கேட்கும். ஸோ இப்போ நீங்கள் இறுதி தேர்வுக்காக காத்திருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா இதையும் கிளிக் பண்ணிக்கலாம். இது கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் இயர் டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த இடத்துல வந்து டேட் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்தது படிப்பின் பெயர், நிறுவனம், தேர்வு பதிவு என்ன, அதுக்கப்புறம் நீங்கள் தமிழ் வந்து படிச்சிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சப்போஸ் இல்லைன்றதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இப்போ யூஜி டிகிரியோடைய டீட்டெயில் வந்து கேட்பாங்க. இப்போ யூஜி டிகிரியோட டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். அந்த யூஜி டிகிரியோட டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா எதை பேஸ் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபஷனல் மார்க் லிஸ்ட் பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து யூஜி டிகிரியோட டீட்டெயில் வந்து கொடுக்கணும். இப்போ நான் வந்து எனக்கு யூஜி முடிக்கும்போது என்னுடைய ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டில் என்ன டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்களோ அதையே நான் இப்போ இதில் வந்து என்ட்ரி பண்ணிக்கிறேன். இப்போ முடித்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா யூஜி முடித்த வருஷம் 2007 கொடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் என்னவோ அந்த டேட் வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அங்கே உங்களுடைய ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டில் இந்த டேட் இருக்கும், டேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இப்போ திருவள்ளூர் யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோலியோ நம்பருக்கு பக்கத்துலேயே வந்து டேட் இருக்கும். அடுத்தது என்ன மந்த்து, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டேட்டுன்றதை கொடுத்துக்கிட்டு இப்போ படிப்பின் பெயர் என்ன, எனி யூஜி டிகிரியா இல்லை ஆர்மி டிகிரியான்னு சொல்லி கேட்குறேன். எனி யூஜி டிகிரின்றதை கொடுத்துக்கிறேன். இப்போ நிறுவனம் பல்கலைக்கழகம், இதுக்கான நிறுவனம் பல்கலைக்கழகம் நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிங்க அப்படின்றத கொடுத்துக்கோங்க. அண்ணா யூனிவர்சிட்டியா, திருவள்ளூர் யூனிவர்சிட்டியா, இல்லை வேறு ஏதாவது பக்கத்தில் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கொடுத்துக்கோங்க. நான் திருவள்ளூர் யூனிவர்சிட்டியில் முடிச்சதுனால திருவள்ளூர் யூனிவர்சிட்டி. அதே மாதிரி சான்றிதழ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபோலியோ நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், அதையே கொடுத்துக்கோங்க. பெரும்பாலும் நிறைய பேர் ரெஜிஸ்டர் நம்பரே மறுபடியும் டைப் பண்ணிடுறீங்க. ஃபோலியோ நம்பர்ன்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான சான்றிதழ் எண். அடுத்தது நீங்கள் இதுலேயும் வந்து ஒரு தமிழ் வந்து ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கீங்களா யூஜியில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எஸ்னா எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க, இல்லைனா நோன்னு கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஐபிஜி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஐபிஜின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்டெகிரேட்டட் 5 இயர் கோர்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் ஐபிஜி. அடுத்தது இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சில ப்ரிஃபரன்ஸ்லாம் கொடுக்குறாங்க ஒரு சில போஸ்டிங் முடிச்சவங்களுக்கு. அதில் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் டாக்ஸேஷன் லாஸ், பிகாம் டிகிரி, பிஎல் டிகிரி 3 இயர் கோர்ஸு, பிஎல் டிகிரி 5 இயர் கோர்ஸு, போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் ரூரல் சயின்சஸ் ஆஃப் த காந்திகிராம் ரூரல் இன்ஸ்டியூட். காந்திகிராம் ரூரல் இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரூரல் சயின்ஸ் போஸ்ட் கிராஜுவேட் முடித்தவங்க, போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் ஆர் டிப்ளமோ இன் எக்ஸ்டென்ஷன், post graduate degree in diploma in sociology, graduate in economics, graduate in education, graduate in sociology, graduate in statistics, graduate in psychology, post graduate diploma in social science, process national award for physical efficiency, freedom fighter இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு எது குவாலிஃபிகேஷன் இருக்கோ நீங்கள் அதை வந்து கரெக்டாக வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த டிகிரி முடிச்சவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் வந்து நல்லா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் அண்ட் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்கல் அண்ட் மெடிக்கல் ஸ்டாண்டர்டில் டூ யூ பொசஸ் ப்ரெஸ்கிரைப்டு ஃபிசிக்கல் அண்ட் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு இருக்குதான்னு கேட்குறாங்க. எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி டூ யூ பொசஸ் ஏ ப்ரெஸ்கிரைப்டு ஃபிசிக்கல் அண்ட் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் த போஸ்ட் ஆஃப் டெபுட்டி சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுவும் அவங்களுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ன்றதை கரெக்டாக கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த கீழே வந்து இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிக்கிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ ஆம் சொல்லிட்டு கொடுத்துட்டோம்னா இப்போ அடுத்த பேஜுக்கு வந்து போயிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் தமிழ் வழி கல்வி சான்று வச்சுருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோன் கொடுங்க. அப்படி எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி, ஹெச்எஸ்சி, யூஜி, இந்த யூஜி வரைக்கும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வழி எலிஜிபிள் ஆகும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நான் 12th வரைக்கும் வச்சுருக்கிறேன் அதை மட்டும் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அது மட்டும் கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு கேன்சல் தான் ஆகுது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 3 வச்சுருந்தீங்கன்னா டிக் பண்ணிவிட்டு இந்த ஃபில் சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ்ன்றதை கொடுங்க. அப்படி இல்லையா இந்த செக் பாக்ஸையும் வந்து டிக்கை வந்து எடுத்து விட்டுட்டு இப்போ கீழே வந்து இந்த செக் பாக்ஸ் இருக்கு பாருங்கள், கடைசியாக ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பிஎஸ்டிஎம் போய்ட்டு இல்லைன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த கீழே இருக்கிற மேட்டர்லாம் காமிக்காது. பிஎஸ்டிஎம் இல்லைன்றது கொடுத்துட்டு இந்த செக் பாக்ஸ் டிக் பண்ணிக்கிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துக்கிறேன். இப்போ அடுத்தது குரூப் 1 சர்வீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா do you have experience in industrial or personal management or labor welfare சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஸோ இந்த லேபர் வெல்ஃபேரில் வந்து பார்த்தீங்கன்னா எது நீங்கள் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா எஸ்ன்னு கொடுங்க. எஸ்ன்னு கொடுத்துட்டு எந்தெந்த இடத்துல போய் ஒர்க் பண்ணிங்கன்றதை கொடுங்க. இல்லைனா நோன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. நோன் கொடுத்துட்டு அடுத்தது கீழே மறுபடியும் வந்து என்ன பண்ணுறோம், சேவ் அண்ட் ப்ரொசீட் வந்து கொடுத்துக்குறோம். இந்த செக் பாக்ஸ் டிக் பண்ணிவிட்டு இப்போ தேர்வு மையங்கள் கேட்குறாங்க. இப்போ தேர்வு மையம் வந்து மொதல் ப்ரிஃபரன்ஸ் எங்கே கொடுக்க போகிறீங்க, எனக்கு பக்கத்தில் இருக்கிறது, நான் கடலூராக இருந்தாலுமே எனக்கு பக்கம் வந்து சிதம்பரம் தான் வந்து இருக்குது. அதனால் நான் விழுப்புரம் தான் இருக்குது பக்கத்தில்.
அதனால் நாங்கள் விழுப்புரம்ன்றதை கொடுத்துக்குறோம் ஃபஸ்ட்டு எனக்கு. செகண்ட் ஆப்ஷனாக வந்து நாங்கள் சிதம்பரம்ன்றதை கொடுத்துக்குறோம். அடுத்தது வந்து மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் எல்லாருக்குமே சென்னையில் தான் நடக்குது. இப்போ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிசி எம்பிசி இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா கொடுப்பாங்க. அதே மாதிரி இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் உங்களுக்கு வந்து 3 டைம் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இப்போ சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கிறேன். சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் பர்டிகுலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. மறுபடியும் இந்த இதை செலெக்ஷன் வந்து கரெக்டாக பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட்டு விழுப்புரம், செகண்ட் சாய்ஸ் வந்து சிதம்பரம். இப்போ சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கிறேன். The candidates who have applied for the both combined civil service examination group 1 services and group 2 services shall choose common exam center for preliminary examination. Age limit exceeded for the post of group 1 services, maximum age 39, your age 40, year 4 month 7 day. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஏஜ் குவாலிஃபிகேஷன் இல்லை. 39 இயர்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. 39 இயர்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா வந்து 39 ஏஜ் வந்து மேக்ஸிமம் ஏஜ் 39 தான். என்னோடய ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 40க்கு மேலே இருக்கிறதுனால எனக்கு இதில் அப்ரூவ் ஆகலை. ஸோ இதுதான் வந்து இதுக்கான அப்ளை பண்ணுற மெத்தடு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் கொடுங்க. நான் உங்களுக்கு எதுக்கு இது அப்ளை பண்ணுறது, இதில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தால் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.